தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகின்ற கழுகுமலை வெட்டுவான் கோவிலாகும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோவில் செல்லும் நெடுஞ்சாலையில் கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் மத்தியில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கழுகுமலை என்ற வரலாற்று சிறப்புமிக்க இத்தகைய ஊர் அமைந்துள்ளது. இயற்கை எழிலுடன் மலை அடிவாரத்தில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட இக்கோயில் தனி சிறப்பு மிக்கதாகும். வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றத்தில் கலைகளின் பெருமைகளை எடுத்து இயம்புவது அரிதான செயலாகிவிட்டது. இயந்திரமான வாழ்க்கைக்கு மாறிவிட்ட மனிதன் கலைக்கு ஒதுக்கும் நேரம் மிகவும் குறைவு. அதுவும் குடைவரை கோயில்கள் பற்றிய அறிவு குறைந்து கொண்டே வருகிறது. குடைவரை கோயில் என்றால் வட இந்தியாதான் நினைவுக்கு வரும். ஆனால் நமது தென் தமிழகமாகிய கழுகுமலையில் இத்தகைய குடைவரை கோயில்கள் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்களின் முழு வளர்ச்சி எல்லோரா கைலாசநாதர் கோயில் என்பதாகும். அத்தகைய குடைவரை கோயில் தென் தமிழகத்தில் உள்ளது என்பது ஒரு தனிச்சிறப்பாகும். எல்லோரா கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னோடி கழுகுமலை வெட்டுவான் கோயில் எனலாம். ஏனெனில் இக்கோயில் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். கருங்கல் மலையில் 4 பக்கங்களிலும் ஒரு பாறை தனித்து நிற்கும் அளவிற்கு வெட்டி எடுத்து தனித்து நிற்கும் அப்பாறையில் மேலிருந்து கீழாக செதுக்கி கல் கட்டுமான கோயிலை உருவாக்கியுள்ளனர். இதற்கான மாபெரும் திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் துணிவும் எல்லோரா கைலாசநாதர் கோவில் உருவாக்கத்திற்கு முன்பே நடைபெற்றிருப்பது நம்மையெல்லாம் வியக்க வைக்கிறது. இக்கோயில் மட்டும் முழுவதும் முடிக்க பெற்றிருந்தால் இதற்கு ஈடு இணை தமிழகத்தில் எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். கிழக்கு நோக்கியுள்ள இக்கோயில் விமானத்தின் கிழக்கில் உமா சகித சிவபெருமானும் தெற்கில் மிருதங்க தட்சிணாமூர்த்தியும் வைக்கப்பட்டிருப்பதிலிருந்து இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதென கூறலாம். வீணாதர தட்சிணாமூர்த்தியை பல கோயில்களில் காணலாம். மிருதங்க கயிறு பட்டையாக தோளில் தொங்க மிகுந்த ரசனையுடன் மிருதங்கம் வாசிக்கும் தட்சிணாமூர்த்தியை இங்கு காண முடியும். விமானத்தின் மேற்கில் நரசிம்மரும் வடக்கில் சதுர்முக பிரம்மாவும் உள்ளனர். நரசிம்மரின் கீழ் வலக்கையானது தீயோரை எச்சரிக்கும் தர்ஜனி முத்திரத்தை காட்டுகிறது. கீழுள்ள தளத்தில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியும் மேற்கு நோக்கி விஷ்ணுவும் வடக்கு நோக்கி விஷாபகரண மூர்த்தியும் இடம்பெற்றுள்ளனர். விமான பகுதிகள் அனைத்திலும் எண்ணற்ற அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ள மாந்தர் கருவறை விமானத்தில் வாழ்வது போன்ற தோற்றத்தையே அளிக்கிறது. அந்த அளவிற்கு வேலைப்பாடுகள் உயிரோட்டம் பெற்றுள்ளன. எல்லோராவில் எவ்வாறு கைலாசநாதர் கோவில் மேலிருந்து கீழ் நோக்கி குடையப்பெற்று சிறப்பாக அமையப்பெற்று விளங்குகிறதோ அதுபோலவே இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் எல்லோராவிற்கு முன்பே இவ்வாறு அமையப்பெற்று இருப்பது தனி சிறப்பு ஆகும்.
வெட்டுவான் கோவிலின் கோபுர அமைப்பும் எல்லோராவின் கைலாசநாதர் கோயில் கோபுர அமைப்பும் ஒன்று போல் அமைய பெற்று இருக்கிறது என்பதால் கழுகுமலை வெட்டுவான் கோவில் தென்னக எல்லோரா என்று அழைக்கப்படுவது சிறப்பானதாக அமைகிறது.